மாருதி ஈகோ காரில் கூலண்ட் ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. நம்ம சாதா வாட்டர் ஊற்றி செக் பண்ணி பார்த்ததில் தெர்மோஸ்டேட் ஹவுசிங்கிலேருந்து ஃபுல்லாக லீக் ஆகிருந்துச்சு. இது அப்படியே கூலண்ட் ஆயில் சரியாக மாற்றாதனால என்ன ஆயிருந்துச்சு பார்த்தீங்கன்னா, துரு பிடிச்சி அந்த அலுமினியமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போயிருந்துச்சு. அதுக்கு மேலே வர டாப் ஹோஸு வீக் ஆகிருந்துச்சு. சப்போஸ் கஸ்டமர் இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா ஹெட் கேஸ்கெட் போய் ஹெட்டு வேலையாகிக்கிட்டு இருக்கும். ஸோ இவங்க ஆரம்பத்திலே பார்த்தனால எந்த ஒரு விஷயமும் பெருசாக இல்லை. நம்ம அதனால் தெர்மோஸ்டேட் அசம்பிளியும் ரேடியேட்டர் டாப் ஹோஸும் ஒரிஜினல் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். லோக்கல் கிடச்சுன்னா தயவுசெய்து வாங்கி ஃபிட் பண்ணிடுறாங்க. லோக்கல் வேறு 1500 தான், ஆனால் ஒரிஜினல் வந்து 3500. அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் ரொம்ப டோட்டலாக மாறும். நம்ம அதனால் மாருதி வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் சாதா வாட்டர் ஊற்றி லீக் செக் பண்ணிக்க அப்புறம் தான் கூலண்ட் ஆயில் ஊற்றணும். நம்ம எடுத்தோடனே ஆர்வத்தில் கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டோம்னா வேறு எங்கேயும் லீக்கேஜ் இருந்தால் தெரியாது. ஸோ நம்ம அதனால் சாதா வாட்டர் ஊற்றிட்டு லீக் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். ஆயிலை செக் பண்ணி பார்த்ததில் ஆயிலுமே வந்து ரொம்ப தன்மை இருந்தது, 10 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. அதனால் இந்த வண்டியில் நம்ம ஆயிலும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏர் ஃபில்டர் செக் பண்ணி பார்த்ததில் ஏர் ஃபில்ட்ரு வீக்காக இருந்துச்சு. அதனால் ஆயில் ஃபில்ட்ரு இது ஆயில் ஃபில்ட்ரு வந்து சின்ன ஃபில்ட்ரு போடணும். பெரிய ஃபில்ட்ரு போட்டோன்னா கீழே தட்டிடும். ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.